2 கொரிந்தியர் 6:14-17 வாசித்தோம் என்றால், நம்பிக்கை கொண்டிராதவரோடு உங்களை பிணைத்துக் கொள்ள வேண்டாம். இறைவனுக்கு ஏற்புடைய நெறிக்கேட்டோடு என்ன உறவு? ஒளிக்கு இருளோடு என்ன பங்கு? பாருங்க, நெறிக்கேட்டோடு. நாமெல்லாம் நெறியின்படி நடப்பவர்கள். நெறினா வழி. ஒரு காலத்தில் கத்தோலிக்கர், கிறிஸ்தவர்கள் என்றெல்லாம் பேர் வருவதற்கு முன்பு நாமெல்லாம் வழியின் மக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டோம். த வே அப்படிங்கிற இந்த வழியை சேர்ந்தவர்கள். இன்று கூட இஸ்லாமியர்கள் அப்படித்தான் அழைத்துக் கொள்வார்கள். மார்க்கம், அவங்கெல்லாம் மார்க்கத்தின் மக்கள். அது வழி, அது ஒரு வழி. அதுபோன்று நம்மை வழியின் மக்கள் என்று ஆதி திருச்சபையில் அழைத்துக் கொண்டார்கள். அந்த நெறியின வழிதான். நாமெல்லாம் எந்த வழியில் போகிறோம் என்றால், இதுல வாசிக்கிறேன். இதுல அந்த 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 18 வாசிக்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு தந்தையாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு புதல்வரும் புதல்வியருமாய் இருப்பீர்கள். நல்லா புரிஞ்சுங்க. மீட்கப்பட்ட பிறகு எப்படி இருப்போம் என்றால், கடவுள் நமக்கு தந்தையாக இருப்பார், நாமெல்லாம் அவருக்கு புதல்வராகவும் புதல்வியராகவும் இருப்போம். இதுதான் நமது நம்பிக்கை, கத்தோலிக்க நம்பிக்கை என்றால். இதை நோக்கி போவதுதான் கத்தோலிக்க நம்பிக்கை. நாமெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னா புதல்வர்கள் புதல்வியர்கள் என்ற நிலையை அடைய, இதுதான் பில்லியல் தத்தெடுப்பு என்று நமது சிசிசி, அதாவது கத்தோலிக்க மறைக்கல்வி, அது அதிகாரப்பூர்வமான மறைக்கல்வி நமக்கு சொல்லித் தருகிறது. குறிப்பாக 460, 2009 போன்ற சிசிசி பத்திகளில் அது அந்த நம்பிக்கை அறிவிக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கையை நோக்கி போறவர்கள் நெறிக்கேடு இல்லாத நிலையில் வாழ்பவர்கள். இதை நம்பி இதை நோக்கி போகும்பொழுது நாம் சரியான வழியில் போகிறோம். நெறிக்கேடுன வழி, சரியில்லாத வழியில் செல்வது என்பதா என்றால் நெறிக்கேடு, நெறிக்கெட்டு, வழிகெட்ட ஒரு பாதை. அதுனா நெறிக்கேடுனா இதை நம்பாத நிலை. இதைதான் அவர்கள் நம்புவதில்லை. மற்ற எல்லாத்தையும் பைபிள்லாம் கடைப்பிடிப்பாங்க, பைபிள் வசனம்லாம் இருக்கும். வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே இருக்கின்றன என்று அவர்கள் கூறுவது வேறு, நாம் கூறுவது வேறு. வாழ்வு தரும் வார்த்தைனா எதை நம்புறோம்னா இந்த வார்த்தை, இது போன்ற வார்த்தைகள் விவிலியத்தில் இருக்கின்றன, இயேசுவின் போதனைகளில் இருக்கின்றன. கடவுளை தந்தையாக பார்க்க வேண்டும் என்ற அந்த போதனை, அந்த போதனையை ஏற்றுக்கொள்வோர், நெறிக்கேடு இல்லாத நிலையில் நெறியோடு நடந்து கொள்பவர்கள். இதுதான் நெறிக்கு, நெறியில் நடப்பவர்களுக்கு நெறிக்கேடோடு என்ன உறவு என்று 14 கேட்கிறார் அல்லவா? அப்ப நெறிக்கேடு என்ன? இதை நம்பாதவர்கள். அவர்கள் விவிலியத்தை கரைத்து குடிச்சிருக்கலாம், அத்துபடியாக வசனங்களை சொல்லலாம், எல்லாத்துக்கும் ஆதாரம் விவிலியத்தில் காட்டி காட்டி வாழலாம். ஆனால் இந்த நம்பிக்கை அவர்களிடம் இல்லை என்றால், அதாவது அவர்கள் பொய் சொல்லாமல் திருடாமல் அனைத்து அந்த 10 கட்டளையெல்லாம் கடைபிடித்து வாழ்ந்திருந்தாலும் இந்த நம்பிக்கை அவர்களிடம் இல்லை என்றால் அவர்கள் நெறிக்கெட்டவர்கள். அதான் நம்பிக்கை கொண்டிராதவர், நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அதனால அந்த பகுதி நானும் எடுக்கிறேன். திருத்தந்தையும் இதிலிருந்து 14ஐயும் 17ஐயும் காட்டுகிறார். அது 17க்கு அப்புறம் வருவோம். அதுதான் இங்க பிரச்சனையே. அதனால் இப்ப நெறி, அதாவது நம்பிக்கை கொண்டிராதோர், அவர்களுக்கு என்ன அடுத்த உருவம் தருகிறார் பவுலடியார் என்றால் நெறிக்கேடு, அடுத்தது இருள், அடுத்தது பாருங்க கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு. அப்ப அவர்களோடு உறவு வைத்திருப்பது சாத்தானோடு உறவு வைத்திருப்பது என்பதை சொல்கிறார் பவுலடியார். இது அவர்களை இழிவுபடுத்துவதற்கல்ல. சாத்தான் என்றால் சாத்தானும் இந்த நம்பிக்கைக்கு எதிரானவன். எந்த நம்பிக்கை? கடவுளின் குடும்பத்தில் மனிதர்களை சேர்க்க வேண்டும் என்ற நம்பிக்கைக்கு எதிராக சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், எந்த மனிதனும் கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்து விடக்கூடாது என்று பாடுபடுகிறான். எனவே இது போன்ற செயல்கள் யாரோ மனிதர்கள் செய்தாலும் அவர்களை சாத்தானை உருவகமாக வைத்து விளக்கம் கூறலாம் என்பதற்கு இங்கே சொல்கிறார். கிறிஸ்துவுக்கும், கிறிஸ்துவ யாரு? இந்த நம்பிக்கை உடையவர்கள். எந்த நம்பிக்கை?
நாமெல்லாம் உண்மையிலே கடவுளுடைய புதல்வர்களாகவும் புதல்வியாகவும் மாற இருக்கிறோம் என்ற அந்த நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் கிறிஸ்துவுக்கு இணையானவர்கள். கிறிஸ்துனா யாரு? கடவுளின் மகன், சுதனாகிய சர்வேஸ்வரன், மகனாகிய கடவுள் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா? அந்த நிலைப்பாட்டை நாமும் எடுக்க இருக்கிறோம். எனவே இந்த நம்பிக்கையுடையவர்கள் கிறிஸ்துக்கள் என்றும், இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் சாத்தான்கள் என்றும் இங்கே பவுலடியார் உருவகப்படுத்தி பேசுகிறார். உருவகம்தான், நேரடியா சாத்தான்ல, ஒரு உருவகம், சாத்தான் போன்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் அப்படின்னு. ஆனால் நாமும் நேரடியா கிறிஸ்துவ இல்ல, நமக்கும் கிறிஸ்துவை போன்ற எண்ணம், நல்ல எண்ணம், கிறிஸ்துவை போன்ற ஒரு அன்பு கொண்டவர்கள், அவர்களை இங்கே கிறிஸ்துக்கள் என்று சொல்கிறார். நாம் இணைவது கிறிஸ்து இணைவது போன்ற சாத்தானோடு எங்கேயாச்சும் இணைய முடியுமா? இணையக்கூடாது. அதான் சொல்றார், கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு இருக்க முடியும்? உடன்பாடுன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும் நினைக்கிறேன். உடன்பட்டு போவது, உடன்பட்டு போவதுன்னா ஆமா நீங்க சொல்றதும் நான் சொல்றதும் ஒண்ணு அப்படின்னு உடன்படுதல். எப்படி இருக்க முடியும்? சாத்தான் சொல்றது கிறிஸ்து சொல்றது எப்படி உடன்பட முடியும்? ஒன்னா இருக்க முடியும்? அதான் அவங்க சொல்றாங்க. இப்ப இவங்க சொல்றதுல அங்கதான் பிரச்சனை வருது. என்ன வருது? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே இருக்கிறது என்று சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு குருக்களும் ஆயர்களும் கேட்கிறார்கள். அங்க இதுக்குதான் இங்க பதில் சொல்றாரு, எப்படி நீங்க உடன்பட முடியும்? அவர்கள் வேறு நம்பிக்கை, நாம் வேறு நம்பிக்கை. பவுலடியார் மட்டும் சொல்லவில்லை, இதை மேற்கோளாக காட்டி நம் திருத்தந்தையும், இன்றைய திருத்தந்தை யாரு? 14ஆம் லியோ அவர்கள் இதை மேற்கோளாக காட்டி சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், இந்த 3வது வகையில் இல்ல, கடைசி வகையில் வரும். என்ன வரும் என்றால், வாசி காட்ட பார்க்கிறேன். எங்கே இருந்து ஆரிஜினேட் ஆனது என்று பார்க்க வேண்டும் என்று 6வது வகையில் சொல்கிறார். எங்கே இருந்து உருவாக்கப்பட்டது என்று பார்க்க வேண்டும். அதை பார்க்காமல் நீங்கள் ஜபமாக அந்த பாடலை பயன்படுத்தும் பொழுது அதில் ஒரு ஆபத்து இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த ஆபத்து தான் இந்த ஆபத்து. என்னன்னா, நான் சாத்தானோடு உடன்பட்டு போய்விட்டால் நானும் சாத்தான். பவுலடியார் சொல்ல பார்க்கிறார். எப்படி உடன்பாடு இருக்க முடியும்? கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு அப்படின்னா, 2 பேரும் உடன்படவே முடியாது, ஒத்து போகவே முடியாது. இப்ப நாமும் மற்ற நம்பிக்கையுடையவர்களும் எதிரெதிர் இருப்பவர்கள், நாம் உடன்பட்டு போக முடியாது. we agree to disagree என்று சொல்வார்கள். அதான் அந்த இடம். நாம் உடன்படவில்லை என்பதை நான் உடன்பட வேண்டும். அப்படி இருந்தா நான் கத்தோலிக்கன். அடுத்த நாளை பார்ப்போம்.